Hi friends, வணக்கம். Welcome to Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான சன்னா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இது. நீங்களும் ஈஸியா வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னைக்கு இந்த சன்னா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இடையில சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல குக்கரில் நெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முதல் நாளே நீங்கள் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் அதில் நம்ம தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி அப்படியே சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சுருளை நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதை வதங்கினதும் அதில் வந்து மஞ்சள் பொடி, காரத்துக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை இப்போ இதோட ஒரு 1/4 கப் கொண்டக்கடலையை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடாட்ட கூட நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு அதில் உள்ள நியூட்ரிஷன்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியில் தான் நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், அதனால் அந்த தண்ணியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வேக வச்ச கொண்டக்கடலையும் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நம்ம என்ன அரிசி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் அரிசியில் கூட இந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை தூவி அதை நல்லா ஒரு கிளறி நம்ம இப்போ மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான சன்னா பிரியாணி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு காம்பேக்டாக இருக்கும். இதுக்கு வெறும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்தியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.